ரொம்ப தூரத்துல ஒரு சின்ன கிராமத்துல அஞ்சுங்கிற ஒரு சுட்டி பொண்ணு இருந்தா. ரொம்ப பாசமான அப்பா அம்மா கூட வாழ்ந்து வந்த அவளுக்கு கூட விளையாட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை. இருந்த ஒரே நண்பன் மங்கு என்கிற பொம்மை மட்டும்தான். அந்த மங்கு கூட சுத்துறது தான் அஞ்சுவோட பொழுதுபோக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள், லா 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 மங்கு, நமக்கு அங்க போலாமா? வா போலாம். லா 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 லா. இது நல்லா இருக்க. அம்மா, என்ன ஸ்பீடு! ஹாய், என்னமோ விழுந்ததே. ஆய், நல்ல அழகான தொப்பி. ஐயோ பூதம்! யார் அது? இங்க யாரையும் காணலையே. என்ன, எனக்கு அப்படி தோணி இருக்குமோ? நீ யார தேடுற பாப்பா? ஐயோ, பயந்த போயிட்டேன். ஹாய் சின்ன மனுஷன். நான் சின்ன மனுஷன் கிடையாது, நான் தான் பன்னி. பன்னியா? அப்படியா? நல்ல பேரு. நான் அஞ்சு, இது என்னோட ஃப்ரெண்டு மங்கு. விளையாட யாரும் இல்லைன்னு வருத்தத்தோட இருந்தோம். நீயும் எங்க கூட சேர்ந்துக்கிறியா? கண்டிப்பா வரேன். ஆனா முதல்ல அந்த தொப்பியை என்கிட்ட கொடு, அது என்னோடது. பன்னிக்கு எதுக்கு இன்னொரு தொப்பி? உன் தலையில ஒண்ணு இருக்குல்ல, இது எனக்கு வேணும். அது சரியாகாது, அது சாதாரண தொப்பி இல்ல. குழந்தைங்க கையில இருந்தா அது ஆபத்து. சும்மா என்ன ஏமாத்த பாக்காத. என்ன சொன்னாலும் நான் இத கொடுக்க மாட்டேன். இல்ல, ஏமாத்த சொல்ல, இதுதான் மேஜிக் தொப்பி. மேஜிக் தொப்பியா? உலகத்துல உள்ள நூத்துக்கணக்கான மேஜிக்களை சேர்த்து வச்சிருக்கிற தொப்பி தான் இது. இதா? சும்மா போய் சொல்லாத. இதுக்குள்ள மேஜிக் ஒண்ணுமே இல்லையே. இருந்தா கொஞ்சம் காட்டு. இல்ல, மேஜிக் அப்படியெல்லாம் காட்ட முடியாது. அதுக்கு தனியா இடமும் நேரமும் இருக்கு. இல்ல, எனக்கு இப்ப பார்க்கணும். இல்லனே நான் நம்ப மாட்டேன். அஞ்சு, அடம் பிடிக்காத. மேஜிக் அப்புறமா. இப்போ என்கிட்ட பாட்டு கதை எல்லாம் நிறைய இருக்கு. போறதா? எனக்கு மேஜிக் இல்லனா வேற ஒண்ணும் வேண்டாம். இந்தா எடுத்துக்கோ உன் தொப்பி. என்ன இவ இப்படி? லக 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 சின்னதாகட்டும், லக 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 சின்னதாகட்டும், தொப்பி சின்னதாகட்டும். ஆமா, மாந்திரிக தொப்பி. அஞ்சு நில்லு, நான் சொல்றத கேளு. அஞ்சு, பன்னி, உன் மேஜிக் எல்லாம் நல்லா இருக்கு. நீ இதெல்லாம் எங்க இருந்து கத்துக்கிட்ட? மேஜிக்கா? அது அஞ்சு, இப்ப ஒரு கதை சொல்லட்டுமா? கதையா? கதை போதும். சரி, என்ன கதை வேணும்? காட்டுலயா ஊர்லயா? எனக்கு எனக்கு காட்டுல குரங்கோட கதை. குரங்கோடதா? அது நல்லது, அது நல்லது. இதோ கேட்டுக்கோ. ஒரு நாள் ஜில்லு குரங்க காட்டு வழியா உணவு தேடி வந்துகிட்டு இருந்தான்.
ரொம்ப நேரம் ஆகியும் உணவு கிடைக்காதனால ஜில்லு குரங்கோட வயிறு தாளம் போட்டு அழ ஆரம்பிச்சது. டும் 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 டிம் 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 டிம். ஐயோ பசிக்குது, ஐயோ பசிக்குது. டும் 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 டிம் 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 டிம். அரைவயரை நிரப்ப முழுவயரை நிரப்ப ஆப்பிள் பழம் தருவாய், நல்ல மாம்பழம் தருவாய். டும் 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 டிம் 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 டிம். ஏய் குரங்கப்பா, நீ நல்லாவே பாடுறியே. ஆமா, என்னத்த சொல்றது, இவ்வளவு நேரமா சாப்பிட ஒன்னும் கிடைக்கல. அத்துங்கரையில் அத்திக்கா படுத்திருக்கா, நீ வரியா? நான் அங்க போறேன். ஹாய் அத்திப்பழம். ஐயோ அடங்கு வயறு, இப்பவே போலாம். அம்மா, அது என் வயறு இல்ல, அப்ப கத்துறது யாரு? ஐயோ அம்மா, அந்த கல்லுக்கு பின்னாடி இருந்ததா? யாருது அழறது? அம்மா, ஐயோ, என்னாச்சு பாம்பண்ணா? குரங்கப்பா, நீ என்ன இந்த கல்லுக்கடியில் இருந்து காப்பாத்து. அதுக்கு என்ன, இப்பவே செய்யறேன், பயப்படாத. ஏலசா ஏலசா. ஐயோ ரொம்ப ஐயோ, நாளாச்சு என்ன ஒரு விடு. குரங்க சாப்பிட்டு. பாம்பண்ணா, நான் உன்னோட உயிரை காப்பாத்தினான் தானே. என்கிட்ட அதெல்லாம் சொல்லாத, எனக்கு நல்லா பசிக்குது. பசிக்கும் போது கிடைக்கிறத சாப்பிடுறோம், அதுதான் காட்டுல நீதி. ஐயோ ஐயோ ஐயோ. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இங்க ஒரு கலாட்டா? கொக்கு, நீ என்ன கொஞ்சம் காப்பாத்து. நீ சிங்கராஜாவோட மந்திரி தானே, இந்த பிரச்சனைக்கு ஒரு தேர்வு கண்டுபிடி. சரி, உங்க பிரச்சனை என்ன? இந்த பாம்பண்ணாவை இந்த கல்லு கடையில இருந்து காப்பாத்தின, இப்ப என்னையே சாப்பிட போகுது. இது தப்பு தானே? கொக்கு, உனக்கு தெரியும்ல காட்டு நீதி என்னன்னு. பசிச்சா எந்த ஜீவை வேணாலும் எனக்கு சாப்பிடலாம், அதுதான் சாப்பிட போறேன். கொக்குக்கு விஷயம் புரிஞ்சுது. துஷ்டனான பாம்பு கிட்ட இருந்து பாவம் குரங்க எப்படி காப்பாத்துறதுன்னு சிந்திக்க ஆரம்பிச்சது. கடைசியில ஒரு வழி கண்டுபிடிச்சது. நீங்க சொன்னதெல்லாம் நான் கேட்டேன், ஆனா யார் சொல்றது எனக்கு உண்மைன்னு தெரியல. தெரிஞ்சா தானே என்னோட நேர்மையான தீர்மானத்தை சொல்ல முடியும். எனக்கு நடந்ததெல்லாம் முதல்ல இருந்து செஞ்சு காட்டுங்க. ஒத்துக்கிட்டேன். குரங்கப்பா, நீ அந்த கல்ல என் மேலே வை. அம்மா, நீ இப்படி இருக்கும்போதுதான் குரங்கப்ப இந்த வழியை வந்தானா? ஆமா ஆமா. குரங்கப்பா, பாம்பண்ணா இப்படி இருந்த போதுதான் நீ பாம்பண்ணாவை காப்பாத்தினியா? ஆமா ஆமா ஆமா. இப்ப எல்லாம் பழைய மாதிரி ஆயிடுச்சுல்ல? ஆமா. குரங்கப்பா, உயிர் மேல ஆசை இருந்தா சீக்கிரமா ஓடி போயிடு. துரோகி பாம்பண்ணா திரும்ப மாட்டிக்கிச்சே. டேய் பாவிங்களா, என்ன ஏமாத்திட்டு போறீங்களா? என்ன காப்பாத்திட்டு போங்கடா திருட்டு பசங்களா. அப்படி ஆபத்துல உதவி பண்ணவனுக்கு துரோகம் செஞ்சவன் மீண்டும் மாட்டிக்கிட்டான். அமக்களம், நல்ல சூப்பர் கதை பாட்டு. இதை விட சூப்பரான கதைகள் எனக்கு தெரியும். அதெல்லாம் எனக்கு கேட்கணும். அதுக்கு என்ன? அடடா, இதெல்லாம் மாறி இருக்க. பன்னி, என்ன பாக்குற நீ? அதோ அந்த வழிகாட்டி பலகை தலைகீழா இருக்கு. அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன வழி? வழிகாட்டு பலகை, வழிகாட்டு பலகை, வழிகாட்டு, வழிகாட்டு பலகை, வழிகாட்டு பலகை, வழிகாட்டு. ஹாய், என்ன ஒரு அற்புதம். பன்னி, இது எங்க போறதுக்கு வழி? அது ஐயோ, தோ ஒரு பருந்து. எங்க? ஐயோ 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 ஐயோ. பன்னி, பன்னி, காயப்பட்டதா? இல்ல, அதோ அந்த பருந்து தொப்பியே கொண்டு போகுது. சீக்கிரமா ஏதாவது செஞ்சு அது திருப்பி எடு பன்னி. இனிமேல் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த தொப்பில தான் என் சக்தி இருக்கு. ஐயோ, இனிமே என்ன பண்ணுவ?
அதோ அது போகுது. சீக்கிரம் வா பன்னி. அஞ்சு பன்னி, இதோ உன்னோட தொப்பி. எதுக்காக பன்னி அந்த பருந்தும் தொப்பியே எடுத்தது? அது அந்த துரோகி மெஜிஷியனோட பருந்து. துரோகி மெஜிஷியனா? அதோ அங்க அந்த மலையில உலகத்துல எல்லா மேஜிக்கும் கதைகளும் தெரிஞ்ச ஒரு தாத்தா இருக்காரு. அவரோட சிஷ்யனாக இருந்த மெஜிஷியன் துரோகி ஆனதுனால துரத்தி விட்டாரு. ஆனா அந்த சதிகாரன் எங்களை இழுத்துக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சான். காலங்களாக அந்த துரோகியோட அடிமையா வாழ்ந்தன்னா இந்த தொப்பியை எப்படியாவது அந்த தாத்தா கிட்ட கொண்டு சேர்க்கணும்னு தான் அந்த வண்டியில இருந்து தப்பிச்சேன். நான் தப்பிச்சது அந்த மெஜிஷியன் தெரிஞ்சுக்கிட்டான். இனிமே இங்க நின்னா ஆபத்து. அந்த ஆளு எப்ப வேணாலும் இங்க வரலாம். அதனால உடனே எனக்கு மந்திரமலைக்கு போகணும். அப்படின்னா நேரத்தை வீணாக்க வேண்டாம். உடனே இங்க இருந்து புறப்படலாம். எந்த வழியா போனா உனக்கு மந்திரமலைக்கு போக முடியும்? மந்திரமலைக்கு போற வழியே ஒரு மந்திர வழி. அது யாருக்குமே தெரியாது. உனக்கும்? அப்போ நாம என்ன பண்றது? அந்த பலகை காட்டின வழியா போனா ஒரு நதிக்கரைக்கு போலாம். அந்த நதிக்கு அந்த பக்கம் மண்டகராஜாவோட கோட்டை இருக்கு. ஒருவேளை நம்மள அவர் உதவி செய்யலாம். அப்படின்னா சீக்கிரமா போலாம். உன்னால அவனை பிடிக்க முடியல இல்ல மண்டு? உன்னா வாழ்நாள் முழுக்க இதிலே கடை. ஜாக்கி, go catch him. லா 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 லா. இதோ ஆறு. பன்னி சொன்ன கதையில வர மாதிரி அத்திமரம் கூட இருக்கு. வா பன்னி, வேகமா வா. ஹாய், நிறைய பழங்கள். ஆசையா இருக்கு. சின்ன கிளி எனக்கு ஒரு அத்திப்பழம் தரியா? சின்ன கிளி போயிடுச்சு. இனிமே எப்படி அத்திப்பழம் பறிக்கிறது? வாயில எச்சி ஊறுது. அதுக்கு ஒரு வழி இருக்கு. ஹாய் ஹாய் கவன், என்கிட்ட கொடு, நான் அடிக்கிறேன். அஞ்சு, என்ன சிந்திக்கிற? அம்மா சொன்னதை பத்தி சிந்திச்சே. எதையாவது கழுவாம சாப்பிட்டா அம்மா உடனே திட்டுவாங்க. இது இப்ப பரவாயில்ல. இல்ல, அம்மா சொல்றது எப்போதுமே கேட்கணும். இல்லன்னா ஆட்டுக்குட்டிக்கு நடந்த மாதிரி ஆயிடும். ஆட்டுக்குட்டிக்கு என்ன ஆச்சு? இதோ கேட்டுக்கோ. சொல்வது கேட்போம் நாம். அம்மாவின் வார்த்தைகள் வைரம் போ
வாழ்ந்தது காட்டில். வாயில் எச்சிலூரி ஆசையுடன் தந்திர நரியும் தருணம் பார்த்தது. பனியும் விழக்காட்டில் பஞ்சாமாச்சு. அம்மாவும் உணவுக்கு போய்விட்டாள். போகும் முன்னே பாசத்தில் சொன்னாள், துஷ்டன் நரியிடம் கவனமாயிருங்கள். மனதில் முழுவதும் வஞ்சனையும். நம்ம வீட்டை சுற்றியவன் மோப்பம் பிடித்து வந்திடுவான். அவனிடம் நீங்கள் கவனமாயிருங்கள். அம்மா தைரியமாய் போய் வாருங்கள், நாங்கள் நரியை பார்த்துக்கிறோம். அம்மா போன வேளையிலே துஷ்டன் நரியும் வந்து விட்டா. அம்மாவின் குரலில் மெதுவாய் சொன்னான், கதவை திறங்க குழந்தைகளே. அம்மாவுக்கு ரொம்ப குளிருது. குட்டியொருவன் ஓடி வந்தான். ஆனால் மற்றவரும் சொன்னார்கள், கதவை திறக்காதே கண்ணானி. அம்மா சொன்னது ஞாபகம் வை. அம்மாவின் குரலோ தேன் போல, இந்த குரலோ பாறையின் கல். ஓடி போயிடு நரியே நீ, எங்களை ஏமாற்ற பார்க்காதே. அம்மாவின் குரலோ தேன் போல, இந்த குரலோ பாறையின் கல். குரலோ சாத்தி சேத்த தையையோ, ஏமாந்த நரியும் போயிடுச்சு. எப்படி 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 ஆட்டுக்குட்டிகளை சாப்பிடுவேன். குழந்தைகளே, நான் உங்க எதிரி இல்ல. நீங்க பசிச்சிருப்பீங்கன்னு நினைச்சு உங்களுக்காக உணவெல்லாம் கொண்டு வந்திருக்கிற நண்பன். நமக்கு கொண்டாடலாம். கதவை திறங்க. அடடா அடடா சாப்பாடு, கதவை திறந்து பார்ப்போமே. அம்மா சொன்னதை மறந்திடாதே, துரோகியின் திருட்டு வேலை இது. பாவம் நரியே பயப்படாதே, உணவு வழங்கிடும் நண்பனவன். நான் கதவை திறக்க போறேன், வயிறு பசித்து அழுகிறது. காலு அருந்த அந்த நரி வெக்கப்பட்டு ஓடி போச்சு. தவறை அறிந்த ஆட்டுக்குட்டி அம்மா சொன்னது புரிந்ததிப்போ. அம்மா சொல்வது கேட்போம் நான். அம்மாவின் வார்த்தைகள் வைரம் போல. மேஜிக் பண்ணி என்ன சத்தம்? இந்த குரங்க ஏன் இப்படி சத்தம் போடுறான்? அவனு ஏதாவது எறும்பு கடிச்சுதா? ஒன்னும் புரியலையே. ஏ குரங்கா, என்ன பிரச்சனை? ஐயோ முதல்ல பன்னி என்ன காப்பாத்து. பன்னி பன்னி என்ன காப்பாத்து. ஐயோ பன்னி பன்னி காப்பாத்து. பன்னி ஐயோ. ஐயோ ஆபத்து. ஜீம் பூம் சின்னதாவே. ஓ அஞ்சு, உனக்கு ஒன்றும் ஆகல? இல்ல இல்ல. அந்த முதல்ல எங்க போச்சு? ஹாய், நல்லா இருக்கு. அந்த துஷ்டன் சின்னதாயிட்டா. குட்டி முதல்ல. இந்த குரங்கு என்ன சொல்றா? அத நீயே தெரிஞ்சுக்கோ. கிராக் கிராக் கோ கோ மாறுடே. ஹாய், குரங்கு பேசிட்டா. இனிமே நீயே சொல்லு. இந்த துஷ்டனுக்கு இப்படிதான் வேணும். யாருமே இந்த ஆத்துல இருந்து இவன் தண்ணி குடிக்க விட மாட்டான். உனக்கு விளையாட ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கல? ஆமா, இனிமே இவனை பயப்பட வேண்டாம்.
நல்லா இருக்கு, ஜாலி தான் இல்லையா பன்னி? ஆமா ஆமா, ஆனா நேரம் போனதே தெரியல. நமக்கு உடனே ஆத்த கடக்கணும். ஆனா பன்னி, அதுக்கு இங்க படகு ஒண்ணு இல்லையே. ஆத்தங்கரையில நின்னு சத்தமா விசில் அடிச்சா படகுக்காரன் வந்துடுவான்னு தாத்தா சொல்லி இருக்காரு. அப்படின்னா சீக்கிரமா விசிலடி. ஓடாத, நில்லுடாங்க. ஐயோ ஐயோ, முதல்ல உன்னா இந்த முதலுக்குட்டி நல்லாவே விளையாடுது. ஆமா ஆமா, நான் இவனை கொண்டு போய் எல்லாம் கத்து கொடுக்கறேன். பன்னி, விசிலடிச்சும் யாரையுமே காணுமே. ஐ, அது யாரு பாடுறது? ஏய், என்ன யார் கூப்பிட்டது? ஹாய், படகு வந்துருச்சு. சீக்கிரமா வா பன்னி. ஹாய். ஆஹா, நீலத்தவளை. எதுக்காக கூப்பிட்டீங்க? உங்களே இல்ல, ஆத்தா கடக்கிறதுக்கு படகோட்டிய தான் கூப்பிட்டோம். அது நான் தான். உங்களுக்கு எங்க போனோம்? எங்களுக்கு மண்டுக ராஜா கிட்ட தான் போகணும் தவளை மாமா. ஏறிக்கங்க. இதுலயா? நாங்க எப்படி இதுல ஏறணும்? அதுக்கு ஒரு வழி இருக்கு. முட்டாயா? இந்தா, இது சாப்பிட்ட போதும். என்ன இது? அது பயப்படாம சாப்பிட்டுக்கோ. ஹாய் பன்னி, பாரு, நான் சின்னதாயிட்டேன். ஹலோ. வா வா வா, சீக்கிரமா போலாம். பன்னி, தோ படகோட்டி கூப்பிடுறாரு. வா, நமக்கு போலாம். பன்னி, குதி. என்ன இது? தவளை மாமா, படகு போகட்டும். படகு படகு தாமரை படகு, தவளை மாமாவின் தாமரை படகு. அசையாம நில்லம்மா. காப்பாத்துங்க, யாராவது என்ன காப்பாத்துங்க. பேசுற குரங்கு, சின்னஞ்சிறு முதல. ஐயோ, நல்லா இருக்கு. இது அந்த குள்ளம் தான் செஞ்சிருப்பான். ஏய் குரங்கா, சொல்லு, அவங்க எங்க போனாங்க? எனக்கு ஒன்னும் தெரியாது, என்ன ஒன்னும் பண்ணாதீங்க. நீ சொல்ல மாட்டேல்ல? சரி, இந்தா புடிச்சுக்கோ. ஐயோ, மரியாதையா சொல்லு, இல்லனா இவன் வாய்க்குள்ள போயிடுவேன். சீக்கிரமா சொல்லு. அது அது அந்த ஆத்துக்கு மறுபக்கம். இந்த ஆத்த கடந்தா எங்கிட்ட இருந்து தப்பிக்கலாம் நினைச்சியா? வேண்டாம், அவனை விட்டுடு. ஜாக்கி, come on. போகட்டும்.
எவ்வளவு அழகு. அதோ பாரு பன்னி, ஒரு காளான் வீடு. நீங்க சொன்ன இடம் வந்துடுச்சு. இறங்கோ, ஜாகிரதை. பன்னி வா. இறங்கடா டேய். நன்றி நண்பா. நமக்கு போகலாம். ஹாய், அழகா இருக்கு. நல்ல அழகான இடம். நமக்கு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு போலாமா? அது இன்னொரு நாள். முதல்ல மண்டகராஜாவை பார்க்கலாம். பன்னி, இதுதான் மண்டகராஜாவோட வீடா? ஆமான்னு நினைக்கிறேன். தட்டி பாரு. ஹாய். இங்க யாரையும் காணலையே. சரிதான், யாரையுமே காணலையே. இடம் மாறிடுச்சா? ஐயோ, தரை ஆடுது. ஆடுது. ஐயோ 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 ஐயோ, கீழே வா. ஐயோ. வழிகள் பல வகை உலகில் உண்டு, அவ்வழியே நீ போகாதே போகாதே போகாதே. வழிகள் பல வகை உலகில் உண்டு, அவ்வழியே நீ போகாதே. திசைகள் நான்கு இவ்வுலகில், திசையறியாமல் சுற்றாதே. சூரியனை பார்த்து தெரிஞ்சிக்கோ, தெற்கு மேற்கு வடக்கு. காம்பஸ் பார்த்து தெரிஞ்சிக்கோ, தெற்கு மேற்கு வடக்கு. குளோபை சுற்றி ரசித்திடுவோம், மேப்பை கண்டு கழித்திடுவோம். காண்போம் மற்ற வழிகள் எல்லாம், பலவித ஊர்கள் எங்கிருக்கு. ரயில் வண்டி இவ்வழியாக வருவாயோ? மோட்டார் கார்கள் பாய்ந்தோடும், ஹைவேயும் சிறு ரோடுகளும். கடல்கள் கடந்து வந்திடும், கப்பல் ராணியை காணுங்கள். ஆகாயத்தில் பறந்திடும் அற்புத வாகன விமானம். இப்படி இப்படி வழிகள் பல உண்டு, உலகம் முழுவதும் பார்ப்பதற்கு. டிங் சத்தம் கேட்கலையா? யாத்திரை நீங்கள் துவங்கலையா? மண்டகராஜா, நீங்க யாரு? யாருங்க இவங்களை? யார் இங்க வரவிட்டது? ராஜா, நாங்க உங்ககிட்ட ஒரு உதவி கேட்க வந்தோம். உதவியா? என்ன உதவி? எங்களுக்கு தயவு செய்து மந்திரமலைக்கு போற வழி சொல்ல தரீங்களா? மந்திரமலைக்கா? சாதாரணமா யாருக்கும் அங்க போக முடியாதுன்னு தெரியல. தயவு செய்து அப்படி சொல்லாதீங்க. இந்த தொப்பிய தாத்தா கிட்ட கண்டிப்பா கொடுக்கணும், இல்லன்னா ஆபத்து. என்ன? தாத்தாவோட மந்திர தொப்பியா? இதப்படி உங்க கிட்ட கிடைச்சது? அந்த துரோகி மெஜிஷியன் கிட்ட இருந்து கிடைச்சது. உடனே இத தாத்தா கிட்ட கொடுக்கணும். சரி சரி, வழியெல்லாம் காட்டித்தர. ஆனா கைமாத்து வாங்காம ஒண்ணுமே பண்ண மாட்டோம். மந்திர வழிக்கு பதிலா கைமாத்தா. உங்களுக்கு பிடிச்ச எப்போதுமே கெட்டு போகாத ஒண்ணு எனக்கு கைமாத்தா வேணும். மிகவும் பிடித்தமானதா? சரி சரி. நிறுத்த. உன்னோட குருட்டு வித்தை எல்லாம் என்கிட்ட வேண்டாம். அதிலிருந்து எடுக்கிற ஒண்ணு கூட நிலைக்காதுன்னு தெரியும். அப்படின்னா என்னோட பிரியமான மங்குவை கொடுக்கிற. ஐயோ பன்னி, மங்குவை காணலையே. ஐயோ மங்கு. அப்ப மங்கு இல்லையா? வேற என்ன இருக்கு? ராஜா, எங்க கிட்ட ஒண்ணுமே இல்ல. இருக்கிறது சில நல்ல கதைகள் மட்டும்தான். கதைகளா? நல்லது கதைகள். அது எப்போதும் அழியாத ஒன்று. அப்படின்னா ஒரு கதை சொல்லு, உனக்கு பிடிச்சது. சொல்லு பன்னி. அப்படின்னா நான் தந்திரசாலியான ஒரு பூனையோட கதை சொல்றேன். பூனையோட கதையா? நல்லது, சொல்லு. ஒரு ஊர்ல முன்னொரு காலத்துல எலிகளுக்கெல்லாம் யமனா ஒரு பொல்லாத பூனை இருந்தது. நில்லடா அங்க.
ஐயோ ஐயோ நீ எல்லாம் ஓடினாலோ எது வரைக்கும் ஓடுவே? ஐயோ என்ன ஒன்றும் பண்ணிடாத. ஐயோ ஐயோ வயசாக ஆக பொல்லாத பூனையோட சக்தி கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. பெரியவரே முடிஞ்சுதா? டே கிழ போன உன்னோட பல்லெல்லாம் போச்சாடா? எங்க பின்னாடி ஓடாம புள்ளைய வைக்கோலைய போய் தின்னுட்டு எங்கேயாவது போய் கெட. இன்னைக்கு இவையெல்லாம் என்ன கேலி பண்றா. அந்த காலத்துல என் சக்தியை பார்த்து பயந்துகிட்டு இருந்தாங்க. இவனையெல்லாம் ஒரு வழி பண்ற பாரு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் பசிக்குதே, அங்க எங்கேயாவது சாப்பிட ஏதாவது கிடைக்குமான்னு பாக்குறேன். டேய் அந்த பக்கம் போகாத, பொல்லாத பூனை அங்க இருக்கும். நீ பயப்படாம வா, அவனுக்கு பழைய மாதிரி நம்மள பிடிக்க முடியாது. ஹாய் கேக்கு, வா நமக்கு அது போய் சாப்பிடலாம். நெல்லு நெல்லு, அதோ பாரு அந்த பூனை. நமக்கு அங்க போக வேண்டாம். நீ இங்க வாடா. ஐயோ நான் வரல. என்ன விடு. பேசாம வா. ஐயோ எனக்கு பயமா இருக்கு. என்னாச்சு இன்னைக்கு இவனுக்கு? இன்னைக்கு அசையாம இருக்கா? ஆமா, இந்த கிழவை சத்துட்டானா? உண்மையாவா? வா பாக்கலாம். வேண்டாம். டேய் வேண்டாண்டா, எனக்கு பயமா இருக்கு. வேண்டாம் சொன்ன கேளுடா. ஐயோ நான் போறேன். நண்பர்களே கேளுங்க, அந்த கேட்டு பூனை செத்துடுச்சு. இனிமே நாம யாரையும் பயப்பட வேண்டாம். எல்லாரும் ஓடி வாங்க. வா ஓடி வா. இது விட மகிழ்ச்சி வேற ஒண்ணுமே இல்ல. நமக்கு இது கொண்டாடணும், வேண்டாமா இல்லையா? கண்டிப்பா கொண்டாடணும். ஆமா வேணும். ஆமா பூனை நல்ல பூனை, முடிகளுள்ள பூனை. பூனை நல்ல பூனை, முடிகளுள்ள பூனை. எலிகளுக்கு எல்லாம் இங்கே வில்லனான பூனை. இந்த துரோகி பூனை சத்துடுச்சு. நமக்கு ஒண்ணுமே பயப்பட வேண்டாம். நமக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். எல்லாரும் ஏன் கூட வாங்க, நமக்கு இவ தலை மேல டான்ஸ் பண்ணலாம். யாஹூ எப்படி இருக்கு இந்த கலவனோட மூளை? சக்தி குறைஞ்சாலும் புத்திய பயன்படுத்தின பூனையோட வாயில மாட்டிக்கிட்ட திமிர் பிடிச்ச எலியோட கதை க்ளோஸ். நல்லா இருக்கு. உன்னோட கதையெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா ஒரு பிரச்சனை இருக்கு. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? எனக்கு உங்களை மந்திரமலைக்கு கொண்டு போக முடியாது. அங்க போகிறதுக்குள்ள கதவு வரைக்கும் கொண்டு போக முடியும். அங்க 2 கதவு இருக்கு. அதிலே மந்திரமலைக்கு போகிற கதவு எதுன்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும். சரி ராஜா. அப்படின்னா இதை வச்சுக்கோ. இந்த நூல்கண்டு உங்களுக்கு வழிகாட்டும். நூல்கண்டு? அப்போ நேரத்தை வீணடிக்காம இந்த வழியா போங்க. நன்றி மண்டக ராஜா. பன்னி, இந்த நூல்கண்டு எப்படி வழிகாட்டும்? நமக்கு பார்க்கலாம். அஞ்சு சீக்கிரம் வா, நமக்கு அது பின்னாடியே ஓடலாம்.
சீக்கிரமா வா பன்னி. ஐயோ, இவங்க இப்ப எங்க போறாங்க? அதோ அங்க. ஐயோ வந்துட்டோம். ஐயோ, மண்டுகராஜ ஏமாத்திட்டாரு. நூல்கண்டு கதவுக்கு கொண்டு போகும் சொன்னாரு. இங்க ஒண்ணுமே காணமே. எனக்கும் புரியல. நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போச்சுன்னு நான் நினைக்கிறேன். பன்னி, நாம என்ன பண்றது இப்போ? தாத்தா கிட்ட போறதுக்கு இனிமே என்ன வழி? பன்னி, தோ பாரு, மண்டுகராஜா சொன்ன கதவுகள். நாம தப்பிச்சோம். ஆனா பன்னி, இதுல ஏது மந்திர உலகத்துக்கு போற கதவு தெரியாது. ஆனா நம்ம தவறான கதவை திறந்தா நரகத்துக்கு போய் சேர்ந்துடுவோம். திரும்பி வரவே முடியாது. ஐயோ, நாம அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்குண்டான வித்தை நான் சொல்லி தரேன். ஐயோ மஜிஷியன், குள்ள மடையா, என்ன ஏமாத்தி தப்பிச்சிடல நினைச்சியா? நீ எல்லாம் எவ்வளவு தூரம் ஓடுவ? ஐயோ ஐயோ பன்னி, நீ சீக்கிரமா கிழவங்கிட்ட போயிடலாம் நினைச்சு இல்ல? தயவு செய்து எங்களை ஒண்ணு செஞ்சிடாத. தொப்பி தானே வேணும், அதை எடுத்துக்கிட்டு குழந்தைய விட்டுடுங்க. வாய மூடிட்டு கட்டுறா. மந்திர கதவுகள், நான் உன்னை பிடிக்கதான் வந்தேன். ஆனா நீ எனக்கு அதிர்ஷ்டங்கள் கொடுத்திருக்க. எனக்கு ஒரு ஆசைதான் இருந்தது, என்னைக்காவது மந்திரமலைக்கு திரும்பி வந்து எல்லாத்தையும் எனக்கு சொந்தமாக்கணும்னு. இப்போது அதுக்கு நேரமும் சக்தியும் வந்துடுச்சு. எழுந்துரு. சீக்கிரம் அந்த கதவை தர. இது மந்திரமலைக்கு உள்ள வழின்னா நாம ஒன்னா போவோம், இல்லன்னா நீ மட்டும் நரகத்துக்கு. இதுல எந்த கதவை நான் திறப்பேன்? உன்னால திறக்க முடியலன்னா நான் அவளை. வேண்டாம், நான் திறக்கிறேன். சீக்கிரமா தர. என்ன சிந்திக்கிற? தரடா. ஐயோ ஐயோ, இதோட அந்த மெஜிஷியனோட தொந்தரவு முடிஞ்சது மொத்தமா. ஹாய் பன்னி, இதோ பாரு, மேஜிக் தொப்பி. அஞ்சு, அதோ மாந்திரிக தாத்தா கிட்ட போற கதவு திறந்திருக்கு. உடனே அங்க போனோம். எனக்கு தாத்தா கிட்ட இங்க நடந்ததெல்லாம் சொல்லணும். அஞ்சு, உன்னை பத்தி நான் கண்டிப்பா சொல்றேன். அப்படின்னா நான் போட்டுமா? பன்னி, பன்னி போறியா? ஆமா, எனக்கு கண்டிப்பா போகணும். என்ன காணாம தாத்தா ரொம்ப வருத்தப்படுவாரு. கவலைப்படாத,
தாத்தா கிட்ட இருந்து புது புது கதையும் மேஜிக்கும் எல்லாம் கத்துக்கிட்டு நான் திரும்பி கண்டிப்பா வருவேன். அஞ்சு, இது வேண்டாமா? ஹாய் மங்கு. மாந்திரிக உலகின் புது கதைகளும் பாடல்களுமாக மேஜிக் பண்ணியும் அஞ்சு திரும்ப வருவாங்க. நீங்க எல்லாரும் கண்டிப்பா காத்திருப்பீங்க இல்லையா?